விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாய் தந்தையர் மீது ரொம்ப பற்று கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது ஹெல்ப்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 4ஆம் பாவத்தில் சனி பகவான் பெயர்ச்சடைகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் சனி பகவான் பெயர்ச்சடைகிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான் பெயர்ச்சடைகிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ஸோ முன்னோர்களுடைய அந்த போன ஜென்மத்தில் பண்ண அந்த அதாவது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதாவது புண்ணியம் வருதுனாவே சொல்ல வேண்டாம். நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே ரொம்ப வருஷமாவே பிரச்சனை 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 மேல 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 பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லை, அடுத்து நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட போறீங்க. அதாவது நினைச்ச விஷயங்கள் கைகூடும்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வேலையில பார்த்தீங்கன்னாலும் வேலையில மேல மேல அதாவது உங்களுடைய மேலதிகாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் ஆயிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாரு. ஸோ அதனால உங்களுடைய மேலதிகாரி போறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கைகூடி வரும்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பான், வேலைக்கு போகணுன்னாவே இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாம் உங்களை விட்டு விலக போறாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாட்களாவே பார்த்தீங்கன்னா இந்த தந்தை வழி சொத்து வருமா வராதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவத்துல போயிட்டு ராகு பகவான் ராகு பகவான் பேச்சு அடைஞ்சு உக்காண்டிருக்காரு. 4ல் ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத விபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க என்னதான் பார்த்து ஸ்லோவா போயிட்டு இருந்தாலும் ஆப்போசிட்ல வர அவனா வாலண்டரியா இடிச்சிட்டு தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போறான்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க பாட்டு பொறுமையா போவீங்க, அவன் இடிச்சிட்டு நீ தாண்டா இடிச்சுன்னு சொல்லிட்டு இது மூலயமா சண்டை வரப்போகுது. அதே மாதிரி சொந்தக்காரங்களும் சரி தேவையில்லாம வாலண்டரியாவே உங்ககிட்ட சண்டை இழுக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றாங்களோ இல்லையோ இவங்களை தேடி பிரச்சனை வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு பிரச்சனை தேடி தேடி வரப்போகுது இந்த ராகு கேது பயிற்சியில இவங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி 8ல் பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. ஸோ 8ஆம் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் குரு பயிற்சி அடைகிறதுல குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. ஸோ குரு பகவான் 8ல் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கண்டம் சொல்லுவோம். ஸோ அதனால எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா பிரச்சனை மேல 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 பிரச்சனை. அதாவது ஒரு கால் எடுத்து வச்சா பிரச்சனை, அடுத்த கால் எடுத்து வச்சா பிரச்சனைன்ற மாதிரி மாத்தி 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 ஏதாவது சொல்லுவாங்க பாருங்க, போன மாசம் பிரச்சனை இந்த மாசம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மாத்தி 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 உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. அதனால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாம தைரியமா அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிலையும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை கொடுக்க போறாங்க. அதே மாதிரி வீட்டுல அதாவது லவர்ஸா இருந்தா பாத்தீங்கன்னா லவர்ஸ்குள்ள ஏதாவது நீங்க அதை ஒரு நல்ல விதமா தான் பேசியிருப்பீங்க, அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா ஒரு சண்டை வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கூட பாத்தீங்கன்னா பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு இதுவா அமையுது. அதனால பார்த்து யார்கிட்ட பேசினாலுமே கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து உபயோகிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும்னு கூட சொல்லலாம். அதனால வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து உபயோகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ல் சூரிய பகவான் இருக்கிறதுனால உடம்புல பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ராப்ளம், ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு உடம்பு ரீதியாக கொடுக்கும். ஸோ அதனால உடம்பு ரீதியாக ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா நல்ல கூலிங்கான பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம்னு சொல்லி கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா இந்த இடம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த
இந்த தாய் பத்திரம் வந்து பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்த வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ அதனால் நீங்கள் போய் இடத்த வாங்கிடுவீங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்து வில்லங்க இருக்கும்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் இப்போ இடம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வில்லங்க இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது அந்த பத்திரம்லாம் வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு வாங்குறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு போயிட்டு இடம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்காம இடத்த வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் இடம் வாங்கும் போது தாய் பத்திரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அவங்களுடைய வாரிசு, இது என்னுடைய சொத்துன்னு சொல்லிட்டு யாராவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதனால இடம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் அந்த இடத்த வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள். விருச்சிக ராசியுடைய அதாவது சனி பயிற்சிக்கான விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல வர்றதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸோ அதனால சனி பயிற்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த பொழிச்சலூரில் சனி பகவான் கோயில் இருக்குது. அதனால பொழிச்சலூரில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் வந்து அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனையை அங்கேயே விட்டுட்டு வாங்க. அதே மாதிரி ஊனமுற்றோர் பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச இந்த ஹேண்டிகேப் பீப்புள் எல்லாருக்குமே வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் வாங்கி தரது, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா சனி பகவான்னாவே வந்து எண்ணெய் தான். ஸோ அதனால நல்லெண்ணெய் வாங்கி தரும்போது அவருடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் வர இந்த சனி பயிற்சிக்குன்னு பலன் சொல்லிட்டேன். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் வருது. மே மாதம் வர குரு பயிற்சியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 புறா வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையால் பறக்க விடுங்க. எந்த அளவுக்கு அது சந்தோஷமாக பறந்து போதோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு பறந்து போகும்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு 2 புறா வாங்கிக்கோங்க, ஜோடி புறா வாங்கி உங்கள் கையால் பறக்க விடும்போது அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக பறந்து உங்களை வாழ்த்திட்டு போகும்னு சொல்லாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு வர இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தவிடுபொடி ஆகும்னு கூட சொல்லலாம்.